இல்லை விஜய் அவர்கள் இப்போ வந்து ஏதோ வித்த காட்டுறாரு, எலெக்ஷன் இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு அதுதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுதான் சார் கத்துனீங்கன்னா கேள்வி. ஒரு விஷயம் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச வந்து எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? 2-3 ரொம்ப விஷயங்கள் வைக்கிறீங்க. அதான். 2-3 விஷயங்கள் என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா, ஆட்சியை பிடிப்பாரா, எதிர்க்கட்சி தலைவரா வருவாரா, இல்ல மூன்றாவதுக்கு வருவாரா, இல்ல விஜய் அவர்கள் இவ்வளவு ஜெயிச்சா திமுகவுக்கு இவ்வளவு லாபம், விஜய் அவர்கள் இவ்வளவு ஜெயிச்சா அதிமுகவுக்கு இவ்வளவு லாபம் அப்படின்றாங்கல்ல. இந்த கணக்குகளை எப்படி பாக்குறீங்க? சமீபமா இந்த ஒரு வாரமா இதான் ஓடிட்டு இருக்கு இந்த டிபேட் தான் எதுல பார்த்தாலும். இல்லை இதுக்கு முன்னாடி ஜோக் எடுத்துக்கு சொல்லிட்டு அப்படியே போவோம். என்ன கேட்டீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஏன்னா கத்திட்டு உட்காந்துருக்கீங்க? எலெக்ஷன் பண்ண வரைக்கும் பேசுனீங்க, பேமெண்ட் கட் ஆயிடக்கூடாதுல்ல. அவங்க பேசின அக்ரிமெண்ட்டே எலெக்ஷன் வரைக்கும், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எவ்வளோ வேணாலும் உருட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டு போடுவாங்கன்றதுனால ஒரு அமௌண்ட்டு பேசியிருக்காங்க. இவங்க வாங்கி பழகிட்டான், அவன் கொடுத்து பழகிட்டான். அப்போ என்ன பண்ணணும்? இல்லை சார், ஓட்டு தான் போட்டாச்சு. இதுக்கு மேலே யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. மாற்ற மறுபடியும் விஜய் விஜய் விஜய்னு சொன்னாதான் அவன் வீட்டில் சோத்து சாப்பிட முடியும். புரியுது? அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு விஜய் பற்றி தவறாக பேசி பேசி நல்லா கொளுத்து நல்ல ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க. நல்லா பாருங்கள், எல்லா பேரும் தொப்பை பெருசாயிருக்கும். ஆனால் விளையாட்டு சொல்ல பார்க்குறேன் சார். உங்களுக்கு வேற எங்கேயும் மைண்டு போகுது. வீடியோ போடுவாங்கல்ல, இதை நான் நோட் பண்ணவே இல்லையே அப்படின்னு நோட் பண்றேன். எல்லா பேருக்கும் தொப்பை பெருசாயிருச்சு. நீங்க நல்லா பாருங்க. பாலிசா தான் இருக்காங்க. யாருங்க?